வணக்கம். தொடர்ந்து அரசியல் பற்றிய காணொளிகள பதிஞ்சிட்டுருக்க சவுக்கு சங்கர் அவர்கள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளா ஆளையே காணோம்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து நெறைய இடங்கள்ல நம்ம என்னவோ வந்து அவர டேக் கேர் பண்ணிட்டு இருக்க மாரி வந்து நம்ம டிஎம்ல போட்டுட்ருக்காங்க. வீடியோ போடுங்க அப்படிங்கிறாங்க. அவர் சிறையில இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் அந்த நேரத்தில நம்மளுக்கு கிடைச்ச தகவல் மூலியமா வந்து பேசியிருந்தோம். பட் அதை தாண்டி தொடர்ந்து அத பத்தி வந்து ஏன் பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்த வேளையில வந்து நேத்திலிருந்தே இந்த மாரி நெறைய கேட்டிருந்தாங்க. அவருடைய காணொளிய கடைசியா பார்க்குறப்போ அதில என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அடுத்த 2 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு தோழி கூடயும், ஒரு தம்பி கூடயும் பண்ணிட்டு இருக்க நிகழ்ச்சி வந்து இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அதனால மேபி ஒரு பொங்கல் லீவு அப்படியா இருந்திருக்கும். மக்கள் ஏன் இப்படி கேட்குறாங்க? இத வந்து தவிர்த்துட்டு கடந்து போவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த வேலையில தான் பார்த்தீங்கன்னா, அதற்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச சில தகவல்கள் வந்து உங்க கூட வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்றனால தான் இந்த காணொளி பண்றேன். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து காணொளி பண்ணிட்டு இருந்த அவரு 2 நாள் லீவ் விட்டாரு. பொங்கல்னு நினைச்சுட்டு இருந்தோம். பட் அதற்கும் தாண்டி ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உடல்நிலையில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டதுனால, ஏற்கனவே வந்து ஒரு சிகிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ பேசிக்கலி வந்து அவர் பேசுறப்பவே வந்து நெறைய முறை அவரே வந்து சொல்லியிருப்பாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குன்ற மட்டும் இல்லாம ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. போன வாட்டியே நான் சிறை சென்றிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எதர்ச்சியா நான் போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்டப்போ, அவர் வந்து சில டெஸ்ட் எடுத்து உனக்கு ஒரு பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லி, அதற்கப்புறம் வந்து ஒரு சிகிச்சை அளிச்சாங்கன்னு. அதே மாரி ஒரு பெரிய பிளாக் வந்து அவருடைய ஹார்ட்ல இருக்கிறதுனாலயும், அது வந்து தொடர்ந்து அப்படியே விட்டுட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப சிரமமான சூழ்நிலைக்கு போயிருவாரு அப்படிங்கிறதுனால, அந்த பிளாக்க கிளியர் பண்றதுக்காக ஆஞ்சியோகிராம் மட்டும் இல்லாம, இன்னும் சில சிகிச்சைகள்லாம் எடுத்துக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வந்து சென்னையிலேயே ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பட் இது ஒரு புறம் இருந்தாலும், இப்போ நம்ம பேசிட்டு இருக்க வேளையில சிகிச்சை நடந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு விஷயம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிகிச்சை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. இதை தவிர்த்து வேற ஏதாவது இந்த சிகிச்சை பத்தி நம்மளுக்கு தகவல் கிடைச்சாலும், ரொம்ப பெர்சனலா ஒருத்தவங்களோட சிகிச்சை பத்தி நம்மளுக்கு தகவல் தெரிஞ்சாலும் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு எத்திக்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். பட் பேசிக்கா இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச நியூஸ் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் நான் குடுக்கணும்னு நெனச்சேன். பட் இதையும் தாண்டி இதுக்கு பின்னணியில நெறைய விஷயங்கள் நடந்திருக்கிறதா நம்மளுக்கு கேள்விப்பட்டோம். அதில இருக்கிற சில ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் என்ன? நம்ம இத நம்புறோம். இதுதான் உறுதியான தகவல் அப்படின்னு சொல்லல. பட் இந்த ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கணும். போன முறை அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 2 புரொடியூசர்கள் ஒருத்தவங்க வந்து அந்த ரெட் அண்ட் ஃபாலோன்ற படத்த பத்தி அவர் வந்து மிரட்டி காசு கேட்டதாவும், அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு தம்பிக்கு வந்து ஒரு ரூ. 94,000 ஜிபேல வந்ததுனால, அவர் மிரட்டி எக்ஸ்டார்ஷன் பண்ண ட்ரை பண்ணாரு அப்படின்னு அவரையும் அவர் குழுவ சேர்ந்தவங்க மேல கேஸ் போட்டாலும், அவருடைய வீட்டுக்கு போயிட்டு வந்து கைது செய்ய முயற்சி செஞ்சப்போ வந்து கதவெல்லாம் உடைச்சு உள்ள போனாங்க. அதற்கப்புறம் ஒரு 20 நாளுக்கு ஒரு 15 நாள் கிட்ட வந்து அவர் ஜெயில்ல இருந்தாரு. திரும்பியும் வெளில வந்துட்டாரு. பட் வெளில வரதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. பட் நிராகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க தாய் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய மகனுக்கு சிகிச்சை வந்து எடுத்துக்கணும். அவர் உடல்நிலை சரியில்ல. அதன் காரணமா அவருக்கு நீங்க வந்து பெயில் தரணும். அது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நெறைய மாத்திரைலாம் வந்து சாப்பிட வேண்டியிருக்கு. ஏற்கனவே எடுத்துட்டு இருக்க சிகிச்சைனால. இத ஜெயில்ல வந்து தொடர்ந்து பண்ண முடியல. அங்க ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவது மட்டும் இல்லாம உயிருக்கும் ஆபத்து இருக்கனால பெயில் தரணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வேளையில நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி இருந்த எல்லா கேஸஸ்லயுமே அவர் வந்து இப்போதைக்கு தற்காலிகமா கைது செய்ய ஒரு தடை வச்சது மட்டும் இல்லாம, ஒரு பெயில் வந்து 19ஆம் தேதி வரைக்கும் குடுக்குறாரு. அதற்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காரணத்துக்காகவும் பழைய வழக்குகள்னால அவர டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கைது செய்யப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல இந்த இன்டரிம் பெயில் வந்து கிடைச்சு அதுக்கப்புறம் வெளிய வராரு. அதற்கப்புறம் ஒரு 1 வாரம், 1 1/2 வாரத்துக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியே நைட் ஒரு 12:30 மணிக்கு எப்படி வந்து தன்னுடைய கதவு உடைக்கப்பட்டு வீட்டுக்கு போலீஸ் வராங்க அப்படின்னு சொன்ன நாள்ல வந்து ஒரு காணொளி பதிஞ்சிருந்தாரோ, அதே மாரி தன்னோட வீட்லயே ஒரு கவுச்ல உட்காந்து ஒரு காணொளி பதிஞ்சிருந்தாரு. எதர்ச்சியா அத வந்து இரவுல பார்க்க நேர்ந்தது. அது என்னன்னா, திரும்பவும் வேற ஒரு வழக்குல வந்து என்ன கைது பண்றதுக்காக முயற்சி செய்றாங்க. நான் மட்டும் இல்லாம என்னோட குழுல இருக்க அந்த தோழியும், அந்த தம்பியும் அது மட்டும் இல்லாம இந்த கேமராக்கு பின்னாடி இருக்கிற எல்லாரையுமே சேர்த்து வந்து கைது பண்ண போறாங்க. விடிய காலையில நீங்க பொங்கல் அன்னைக்கு எந்திரிச்சு பார்க்குறப்போ நான் கைதாயிருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இவரே இவ்வளவு உறுதியா சொல்லியிருக்காரு. அப்ப காலைல கைதாவார் போல இருக்கு. எந்திரிச்சு காலைல பார்க்கலான்னு பார்த்தப்போ வந்து குடும்பமா வந்து பொங்கல் கொண்டாடி வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாரு. நிஜமாவே பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா யாரா இருந்தாலும் வந்து ஒரு அவதிப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான். எனிவே இந்த அந்த வீடியோ போட்டதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய புரொடியூசர்ஸ் அந்த வழக்குல ஏற்கனவே வந்து ஜட்ஜ் சொன்ன மாரி பழைய வழக்குல வந்து கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் அதற்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து தன்னுடைய வழக்கமான காணொளியில வந்து பல விஷயங்கள் பேசுறப்போ ஒரு விஷயத்த பேசுறாரு. அது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு சம்மந்தப்பட்டு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்பி லீடரும் இன்னொருத்தரும் சேர்ந்து வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா, அதுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த உதவி செய்கிறாங்க கூட்டு போயிட்டு வந்து கொலை முயற்சி செஞ்சாங்க. அவர் போட்டு அடிச்சாங்க. ரோட்லேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருக்க ரொக்கத்தை பறிச்சுட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தார். அதில் வந்து சில முரண்பாடான கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் சில தவறான கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வச்ச அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்லி வந்து அவர் சொல்லியிருந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி எஸ்டி ஆக்டில் பொதுவாக வந்து பிசிஆர் ஆக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சம்மந்தப்பட்ட ஒரு
வழக்கில் வந்து இவரை ஃப்ரேம் பண்ணி கைது செய்யப்பட போகிறாங்கன்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். பட் அதோடைய முழு விவரம் நம்மளுக்கு வந்து தெரியல. எனிவே பின்னாளில் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்படலை. தொடர்ந்து வந்து ஒரு 2 நாள் வந்து காணொலியெல்லாம் செஞ்சுட்டு அந்த வீடியோவில் பார்த்த வரைக்கும் ஒரு 2 நாள் லீவ் விடுறேன்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, அவர் வந்து குரோம்பேட் பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி ஆஞ்சியோகிராம் மட்டும் இல்லாமல் இன்னும் சில இதய சம்மந்தப்பட்ட சிகிச்சை வந்து எடுத்துகிட்டு இருக்காருன்னு. ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிரா சொல்லக்கூடிய கருத்துக்கள், இவருக்கு வந்து எதிரா வந்து நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க நம்மளுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நடிப்பா இருக்கலாம். இது வந்து அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குங்க. அவர் சிகிச்சைலாம் எடுத்துட்டு இருக்காரு. எல்லாமே கரெக்ட் தான். பட் இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வேணுன்ட்டே வந்து நடிச்சு போயிட்டு இந்த அரசியல்வாதிகள்லாம் படுக்கிற மாரி வந்து செந்தில் பாலாஜி படுத்த மாரி போய் படுத்துட்டாரு பார்த்தீங்களா? அவரு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இப்படி சொல்றீங்க? ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லாதப்போ அப்படின்னு கேட்டா, அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் 19ஆம் தேதி வரைக்கும் தான் வந்து அவருக்கு வந்து பெயில் குடுத்துருக்காரு. மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல குடுத்ததுனால, சிகிச்சை போய் எடுத்துக்கட்டும் பாவம் வெளில கஷ்டப்படாம அப்படின்ற மாரி தான் குடுத்துட்டுருக்காரு. ஆனா, அவர் வெளில வந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிகிச்சை எடுத்ததுக்கான எந்த ஒரு தடையும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல போயும் அட்மிட் ஆவல. ரெஸ்ட் அப்படிங்கிறது எடுக்கல. நீங்க கேட்கலாம், நான் கேட்டேன், என்னங்க வீட்ல இருந்து தாங்க வீடியோ பண்றாரு, ஆஃபீஸ் கூட போறது இல்லையான்னா, ஆமாங்க. அந்த வீட்ல இருந்து வீடியோ பண்றது மட்டும் இல்லாம, நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன்னு காட்டுறது மட்டும் இல்லாம, ஒரு ஆதாரமா பார்க்கப்படுற அந்த தேடிட்டு இருந்த ஃபோனையும் எடுத்து வந்து காட்டியிருந்தாரு. ஸோ ஆதாரத்த அழிக்க ட்ரை பண்றான், ஒழிக்க ட்ரை பண்றான்னு அந்த ஒரு ரீதியிலயும் அவர் வந்து கைது செய்யறதுக்கான நெறையா வந்து வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம, வீட்லயும் இல்லாம வெளியிலயும் போயிட்டு சில நிகழ்ச்சியிலும் அவர் வந்து கலந்துக்கிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ, பொதுவா இந்த மாரி ஒரு சிகிச்சைக்காக பெயில் குடுத்தாங்க அப்படின்னா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? உங்களுக்கு என்ன மருந்து மாத்திரைகள்லாம் வந்து எழுதி குடுத்தாங்க? என்ன சிகிச்சைலாம் நீங்க எடுத்தீங்க? அப்படிங்கிற ஆதாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, தேவைப்படுறப்போ வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். பட் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல அவர் வந்து பெயில் வாங்கிட்டு வந்தாலும், அதற்கான எந்த ஒரு சிகிச்சையும் எடுக்காம, ஒரு நார்மல் டேல எப்படி வந்து செயல்படுவாரோ, அதே மாரி தான் வந்து செயல்பட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து நல்லா தெரியும். இந்த 19ஆம் தேதி நெருங்க நெருங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாடியே வந்து அரசாங்கம் அவர் மேல வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் போட்டு உள்ள வச்சிரணும். பொதுவா அது பொங்கலுக்கு முன்னாடி வச்சுட்டா, பெயில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல விடுமுறையினால. அது மட்டும் இல்லாம, எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் தேதிய அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் போட்டு இவர உள்ள வச்சுட்டோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எலெக்ஷன் நெருங்குற அளவுக்கு வந்து பேசாம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, இதற்கு முன்ன பண்ண தவறுகள்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு, இந்த முறை அரசாங்கம் அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் அவர் முடிஞ்சல வந்து ஃபைல் பண்ணி உள்ள வைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம 19ஆம் தேதி இந்த பெயில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணப்படாம, இவருக்கு எதிரான தீர்ப்புகள் வந்து நெறையா வரலாம். இதில குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு முறை வந்து பூவை ஜெகன்மூர்த்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய தம்பி இருக்கார் இல்லையா? அவர் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்குல வந்து ஜட்ஜ் வந்து சில தீர்ப்புகள்லாம் குடுத்திருந்தாரு. அந்த டைம்ல ஜட்ஜை சாடிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விமர்சனம் செய்ற மாரி நெறைய கருத்துக்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 19ஆம் தேதி வந்து இந்த கேஸ்ல ஆஜராகலாம். அதுக்காக வந்து ஜட்ஜஸ்லாம் வந்து அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லல. பட் நம்மளுக்கு சொன்னவங்க இந்த மாரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சொல்லியிருந்தாங்க. ஸோ பேசிக்கலி வந்து இவருக்கு எதிரா எல்லாமே வந்து முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால 19ஆம் தேதி நெருங்கறதுக்கு முன்னாடியே வந்து இதை காரணமா காட்டி நெஞ்சு வலின்னு வழக்கமா அரசியல்வாதிங்க பண்ற மாரி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இவர் வந்து படுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லிட்டவங்க கிட்ட நம்ம விசாரிச்சப்போ சொல்லியிருந்தாங்க. ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, சிகிச்சை எடுக்கிறாரு. அது எல்லாமே உறுதி தான். பட் எந்த அளவுக்கு அது சிவியர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் அதை தாண்டி வந்து 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஹியரிங் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். ஸோ இத மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு கூற்றையும் நம்ம உங்களுக்கு முன்னாடி வந்து வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து அப்டேட்டுங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சிகிச்சை முடிஞ்சு வந்துட்டாரு. அதற்கப்புறம் வந்து இந்த 19ஆம் தேதி வரக்கூடிய ஹியரிங் சம்மந்தப்பட்டு வேறு ஏதாவது தகவல் நம்மளுக்கு கிடைச்சதுனா மட்டும் நம்ம வந்து அடுத்த ஒரு காணொளி இதை பற்றி தேவைப்பட்டா பண்ணுவோம். அதை தாண்டி வந்து இது வந்து அவரை பற்றி அப்டேட் கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக நிறைய பேர் கன்சிடர் பண்ணி உங்களோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்லேயும் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்கல்ல. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் 3 நாளாக தொடர்ந்து கேட்டே இருந்ததுனால இன்றைக்கும் நம்மளுக்கு தகவல் கிடைச்சதே அப்படிங்கிறனால இந்த காணொளி பண்ணேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கப்போ அவங்க நலம் பெறணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துறது தான் ஒரு மனித மாண்பு. ஸோ மாண்பை காட்ட வேண்டிய நேரம் இல்லையா? சவுக்கு சார் சீக்கிரம் சரியாகி வாங்க. உங்களுடைய நியாயமான பணிகளுக்கு மட்டும் எப்பவுமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அதையும் தாண்டி எப்போ விமர்சனம் செய்யணுமோ அதையும் வந்து செஞ்சுட்டே இருப்போம். இதான விமர்சனம் செய்யறதுக்கான நேரம் இல்லை. கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லி நம்மளோட வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.